புத்தர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த புத்தரை வந்து கௌதம புத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ராஜாவோட மகனாக பிறந்து ராஜபோக வாழ்க்கையில கஷ்டம்னா என்னன்னே தெரியாத ஒரு நிலையில வாழ்ந்த ஒரு பையன். அவருக்கு கல்யாணம் ஆகுறது, அவர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா துறவரத்தை மேற்கொண்டு எதுவுமே நிரந்தரம் இல்லை, ஆசை தான் மனுஷனோட அழிவுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சு அந்த ஆசையை அருமீன் ஆசையை அருமீன் அப்படின்னு சொல்லி அந்த ஆசையை அறுக்கணும், அந்த ஆசை கடல்லேருந்து பிறவி கடல்லேருந்து வெளியே வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தியானம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய துருப்புச்சீட்டு. இந்த தியானத்தின் மூலயமா இறைவனை அடையணும்னு சொல்லி அந்த போதி மரம்னா ஒன்றும் இல்லைங்க, ஆலமரம் இருக்கு இல்லையா, அந்த ஆலமரத்துக்கு அடியில் தவம் இருக்கிறாரு. அந்த ஞானத்தின் காரணமாக அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் ஆகுது. அந்த பாடி ஹீட்டில் புத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா முடி இருக்கு இல்லைங்களா, அது முடி கிடையாதுங்க, நத்தை இருக்கு இல்லைங்களா, நத்தை தான் அவரோட முடியாக வந்து கவர்ட் ஆகுது. ஏன்னா